தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். சிம்மம். நீங்கள் நினைத்தது செயலை செய்து முடிக்கும் வரை ஓய மாட்டீர்கள். ஆனால் எதிலும் சற்று எச்சரிக்கை தேவை. அனாவசிய வம்பு வழக்குகள் வந்து சேரும். பேச்சால் எதிரிகள் உருவாவார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும் என்பதால் அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் அவஸ்தைப்படும் வாய்ப்பும் உள்ளதால் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று இருந்து வருவது அவசியம். அடுத்தவர்களுக்காக பொறுப்பினை ஏற்றுக்கொள்வதையும் தனது பொருளை அடமானம் வைத்து அவர்கள் பட்ட கடனை அடைப்பதையும் முடிந்தவரை தவிர்க்கவும். பொருளாதார நிலையில் திருப்தியளிக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்காக திட்டமிடுவீர்கள். குடும்ப பெரியவர்களின் உடல்நிலையில் கவனம் அவசியம். உடன் பிறந்தோருக்கு உதவுவீர்கள். தகவல் தொழில்நுட்ப சாதனங்களால் உங்களுக்கு லாபம் இருக்காது. தத்துவ புத்தகங்களை படிப்பதில் ஆர்வம் உண்டாகும். வாகனங்களால் இழப்புகள் ஏற்படும். வீடு வாகனங்களில் மாற்றம் செய்வீர்கள். பிள்ளைகளின் செயல்களில் வேகம் அதிகரிக்கும். தேவையான நேரங்களில் அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டியது அவசியம். உங்களுடைய எண்ணங்களில் சிந்தனைகளும் பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கும். நீங்கள் சந்திக்க வேண்டும் என நினைத்த முக்கியமான நபர் ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பு உருவாகும். பொதுவாக நிதானித்து செயல்பட வேண்டிய வருடம் இது. மாணவர்கள். கூடுதல் எழுத்து பயிற்சி அவசியம். தாவரவியல், விவசாயம், புவியியல் துறை மாணவர்கள் அபரிமிதமான வளர்ச்சி காண்பார்கள். பெண்கள். குடும்ப பிரச்சனைகள் தீரும். எதிரிகள் நண்பர் ஆவார்கள். அனாவசிய செயல்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியம். ஹைப்பர் டென்ஷனால் உடல்நிலை பாதிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளதால் குழப்பத்தை விலக்கி அமைதி காப்பது உடல் நலத்திற்கு நல்லது. உத்தியோகம். ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு இருக்கும். எதிர்பார்த்து காத்திருந்த இடமாற்றம் கிடைக்கும். கூடுதல் பொறுப்புகள் வரும். வியாபாரிகளுக்கு லாபம் நிச்சயம். கட்டுமான பொருட்கள் வியாபாரிகள் தொழிலில் மிகுந்த கவனத்துடன் இருப்பது அவசியம். பரிகாரம். குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். பிரதி மாதம் ஏகாதசி விரதம் இருக்கலாம். நேரம் கிடைக்கும் போது ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதனை தரிசனம் செய்து நன்மை உண்டாகும்.